கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கென்று வாழ்த்தி வரவேற்கிறேன். A warm welcome to all of you. I would like to welcome each one of you for this Sunday service in the matchless name of our Lord and Savior Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட ஆராதனையை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், நாளை தினத்துக்கு நம்ம 63வது மலேசியாவினுடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடவிருக்கிறோம். அதை முன்னிட்டு இந்த ஆராதனை மத்தியில் இவ்விதமாய் நாம் கடந்து செல்கிறோம். பிரியமானவர்களே, ஸோ வாருங்கள், இந்த வேளையில் கூட பிரியமானவர்களே, நம் யாவரும் இந்த ஆராதனைக்கு என்று சொல்லி நாம் ஜெபம் செல்ல நாம் கடந்து செல்வோமாக. வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோமாக. கம் லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில கூட கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வரும் பொழுது கூட கர்த்தாவே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இந்த வேளையில ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ராஜா. We commit ourselves into your hands, Lord, and Lord, we welcome your presence in the midst of us, Lord, wherever we are. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட அப்பா, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்கள் எல்லாம் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Cleanse us, O Lord, purify us, O Lord, make us holy, O Lord, by your precious blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் கர்த்தர் எங்களோடு இருக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீங்க, அவ்விதமா எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஒவ்வொருவரும் நம்மை நல்லா வைத்ததற்காக அவரை எல்லோரும் நாம் அவரை துதிப்போமாக. வாருங்கள், சிறிது நேரம் நாம் ஜெபிப்போமாக. எல்லோரும் ஒரு மனப்பற்று, ஒரு குடும்பமாக ஒரு மனப்பற்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு இருந்து நம்மளுடைய குடும்பமாக ஆசீர்வதிக்க போவதற்காக அப்பா, இந்த வேலையை சுவாமி, இதோ சுவாமி, இந்த துதி நேரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆசீர்வதிக்கலப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு நீங்க கொண்டு வரப்போறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஒரு சிந்தையிலே ஒரு மனப்பட்டு வரப்போறதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Bye.
உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறுபிள்ளைகள் காய்ச்சல் பட்டினியா இருக்கிறார்கள் ராஜா. அப்பா கர்த்தரை தேடி ஒரு துணையும் இல்லை ராஜா. அப்பா எங்களோட வாழ்க்கையில் எல்லாருமே நீங்க தான் அப்பா எங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க ராஜா. நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை சுவாமி. ஹல்லேலூயா
வாருங்கள், இந்த வேளையில் கூட நாம் ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான நேரத்தில் கூட அப்பா, இதோ ராஜா, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்த வண்ணமாய் உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியும் துதியும் கனத்தையும் மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. We thank you Lord for the countless blessings that we received from you. விதவிதமான கர்த்தாவே ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்பின ஆண்டவராக இருக்கிறீர் ஐயா. இந்த வேளையில் கூட சுவாமி, நாளைய தினத்தில் கர்த்தாவே எங்கள் தேசத்தினுடைய அப்பா சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தின் மீது கூட உம்முடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. As we going to celebrate the Independence Day, Lord, we pray that your special blessings will come upon this land, O Lord. வித்தியாசமான ரீதியில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் தேசத்தை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. 63 ஆண்டுகள் கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்து நீர் வழி நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து சுவாமி உம்முடைய ஜனங்களை இவ்விதமாக கர்த்தர் வழி நடத்தி வருவதற்காக நன்றி. இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. We going to pray for the current happenings in our land, O Lord, in our country, O Lord. And Lord, we pray the liberty, the freedom, the independence that we had, O Lord, that we have, O Lord, தொடர்ந்து கடந்து செல்ல வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். It will continue, O Lord, by your grace, by your mercy, O Lord. இந்த கர்த்தாவே சுதந்திரம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தொடர்ந்து செல்லும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் தொடரட்டும் ஆண்டவரே. அவ்விதமாய் ஆண்டவரே இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான கர்த்தாவே இந்த நோயினுடைய தாக்கத்தை யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். கர்த்தர் நீர் ஐயா இந்த தேசத்தை சுத்தப்படுத்தும் சுகப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே எல்லா விதமான பயங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஆறுதலும் உம்முடைய தீருதலும் கர்த்தாவே உம்முடைய பிரசனமும் அவர்கள் மத்தியில் வர வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்து சுவாமி எல்லா விதமான ஃபைனான்சியல் நீட்ஸ் ஆண்டவரே ஒவ்வொரு பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீ நல்லவர், தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட எங்கள் ஜனங்களை ஆண்டவரையும் உம்முடைய பாதுகாப்பிலே கர்த்தர் வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆபத்திலிருந்து கர்த்தர் விலக்கி நீர் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவரே கர்த்தாவே மாநாட்டிலிருந்து எங்களுடைய மாகாணம் ஆண்டவரே கர்த்தாவே அவர் கான்ஃபரன்ஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் லார்ட் and our local churches, O Lord, எல்லா ஸ்தல சபைகளிலும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா விசேஷ கூட்டத்தின் மத்தியில் ஒவ்வொரு ஆண்டு கூட்டம், ஒவ்வொரு AGMs ஆண்டவர், ஒவ்வொரு லோக்கல் கான்ஃபரன்சஸ் ஆண்டவர் அத்தனையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற ஆண்டில் ஊழியம் செய்வதற்கு அநேகரை கர்த்தர் ஏற்படுத்த முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்த நாளில் கூட எங்களோடு பேசும் நீர் இடைப்படும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிகர மகிமை யாவும் முக்கிய நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்கள், நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சுத்தம் பரமண்டங்களே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்கிற நம்ம மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடைய வைகளை. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியமானவர்களே, மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. பெரியமானவர்களே, முன்பதாக நான் சொன்ன வண்ணமாக நாளை தினத்தில் நம்முடைய 63வது இந்த நாளிலே கூட நம்முடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடவிருக்கிறோம். We are going to celebrate the 63rd of Independence Day of Malaysia. Selamat Hari Merdeka yang ke-63. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கூட நீங்கள் பார்த்துட்டு என்றால் கர்த்தர் நமக்கு இவ்விதமாக அருமையான ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். இந்தியன் அடிப்படையில் கூட இந்த வேளையில கூட பிரியமானவர்களே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கான வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 தொடங்கி 29 இந்த 2 வசனங்களிலிருந்து உங்கள் மத்தியில் கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். I would like to share the word from the epistle to the Romans chapter 8 verses 28 and 29. இந்த வசனத்தின் அடிப்படையில்
நாம் பார்க்கவிருக்கிறோம் பிரியமானவர்களே. Romans chapter 8 verses 28 and 29. And we know that God causes everything to work together for the good of those who love God and are called according to His purpose for them. Verse 29. For God knew His people in advance, and He chose them to become like His Son, so that His Son would be the firstborn among many brothers and sisters. ரோமர் 8 அதிகாரம் வசனங்கள் 28-29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமேன். முதலாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வழிநடத்தி கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கணும். God causes everything for good, especially for those who have been called by Him. இதன் அடிப்படையாக இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் we know, சரிங்களா? முதலாவது இந்த வசனத்தின் அடிப்படையில் தனித்தனியாக நாம் பிரித்து இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We going to look at the very verse, especially 28 and 29. From there, what are the lessons that we can learn today? இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கூட முதலாவதாக நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வார்த்தை அந்த இடத்துல வருகிறது. என்னவென்றால் அறிந்திருக்கிறோம் என்கிறதான ஒரு வார்த்தை வருகிறது. We know. The first word I would like to share is that we know. இதனால் இதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது என்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் அவருடைய தீர்மானம். That God causes everything for good. That is the very thing that we know. That is the thing. இந்த குறிப்பிட்ட பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை தான் பவுல் அடிகளார் அந்த இடத்துல சொல்லுகிறார். Paul says here that we know. இந்த we know என்கிறதானே நாங்கள் அறிந்து இருக்கிறோம் சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாக செய்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அந்த வார்த்தையை அவர் வைக்கிறவராயிருக்கிறார். Paul is saying that we know that God causes everything for good. அதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது it is a trust. இது ஒரு நம்பிக்கையை குறிக்கிறதாக இருக்கிறது. It is a trust and it is a promise that whatever that going to happen, it is God who controls everything and God is sovereign all everything என்று சொல்லி இந்த வேளையில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே வேளையில் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் when Paul says we know, it is an understanding. இது ஒரு நாங்கள் அறிந்து இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது இதை நாங்கள் புரிந்து கொள்கிற ஒரு புரிந்துணர்வை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதாவது கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாக செய்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே நேரத்தில் இந்த வார்த்தை we know அப்படின்னு சொல்லும் பொழுது it shows the maturity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கக்கூடிய அறிந்திருக்கிறோம் என்கிறதான வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியின் நிலையை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதே நேரத்தில் இந்த God causes everything for good அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்மை விசுவாசிக்கிறவர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக இந்த நாளிலே செயல்படுத்துகிறார் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட காரியத்தை அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய ஒரு முயற்சியாக இருக்கிறது. It is the initiate of God. It is the effort of God who put everything that is He wants the best in our lives. இந்த நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறதான ஒரு நல்ல ஒரு முயற்சி குறித்து அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. குறிப்பாக in English
especially when you look at New Living Translation, the verse says, God causes everything to work together for good. To work together, everything to work together for good. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செயல்படுத்துகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். we know அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இதுதான் நான் பார்க்கிறவளா இருக்கிறோம். முதலாவது வார்த்தை நான் பார்த்தது அறிந்திருக்கிறோம். என்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம்? அவருடைய தீர்மானத்தை நாம் அறிந்திருக்கிறோம். செகண்ட் திங், all things. இரண்டாவது பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சகலமும், everything. சரிங்களா? டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் வருகிறது. பிரியமானவர்களே, everything மீன்ஸ் சகலமும். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது whether good or bad, நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், whether gain or loss, பிரியமானவர்களே, லாபமாக இருக்கலாம் அல்லது இதனாலே நாம் இழந்து போனதாக இருக்கலாம், whether victory or defeat, ஜெயமாக இருக்கலாம் அல்லது தோல்வியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சகலமும் இந்த நாளிலே நன்மைக்கு எதுவாக இந்த நாளிலே ஆண்டவனுடைய வாழ்க்கையில் அப்படியாக செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். whether prosperity or adversity, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பான சூழ்நிலை கூட இருக்கலாம் அல்லது இந்த நாளிலே மிகவும் இந்த நாளிலே வேதனைக்குரிய காலங்களாக கூட இந்த நாளிலே இருக்கலாம். சகலமும் ஒரு குறிப்பிட்ட இதை நான் அநேக நேரத்தில் நம்ம நினைத்திருக்கிறோம். சந்தோஷமான காலங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் சில வேளையில் நாம் துன்பங்களை கடந்து போகிற நிலையும் ஏற்படுகிறது பிரியமானவர்களே. அதனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை இந்த நாளிலே அவர் கொடுக்கிறவராக அல்ல. God never tempts us, but he allows the situation. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. வார்த்தை தெளிவாக சொல்கிறது, அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. மாறாக இந்த சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போவதற்கு இந்த நாளிலே அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். When he allows, he equips. When he allows, he will be with us. அவர் இந்த நாள் இந்த சூழ்நிலைகளை அவர் அனுமதிக்கும் பொழுது அவர் நம்மோடு உடன் வருகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 16:33 பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கூட அவர் சொல்லுகிறார். In this world, according to John chapter 16 verse 33, Jesus says, in this world you will have trouble, but take heart, I have overcome the world. பிரியமானவர்களே, ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். இயேசு பாடுகளை கடந்தவராக இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஒரு முன்னோடியாக இருக்கிறார். Even Jesus went through suffering and tribulation, rejection, isolation, loneliness. இது எல்லாம் கடந்து செல்கிறவராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் பிரியமானவர்களே, அப்படி போன்ற இருக்கக்கூடிய அவர், அப்படி சூழ்நிலைகளை கடந்த அவர் நமக்கும் உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் இந்த நாளிலே பிரியமானவர்களே, சில நேரத்தில் சந்தோஷமான காலங்களும் உண்டு நம்முடைய வாழ்க்கையில், சில வேளையில் துன்பமான காலங்களும் உண்டு. ஆன போதிலும் ஆண்டவர் சந்தோஷத்தின் நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். துன்ப வேளையில் அவர் நம்மோடு இருக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அவர் நம்மோடு சகல நேரங்களிலும் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். All things for good, நமக்காக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம், we know that this is the purpose, இதுதான் ஆண்டவருடைய தீர்மானம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால் all things, சகலமும் இந்த நாளிலே நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட வேளையில் கூட இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் all those who love him என்கிறதான ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு all those who love him. சரிங்களா? இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் மேல் அன்பு வைத்தவர்களுக்கு ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறவராக அவர் இருக்கிறார். It is an expectation to love him. It is an invitation to love him. பிரியமானவர்களே,
அவரை நாம் அன்பு கூறுவதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு எதிர்பார்ப்பு, அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு அழைப்பாக இந்த நாளிலே காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தகுதி இல்லாத வேளையில் நமக்காக இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Though we are not worthy, but still he came down for us. நமக்காக அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு தேடல் உண்டு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு ஏக்கம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த ஏக்கத்துக்கும் இந்த தேடலுக்கும் கர்த்தருடைய அன்பே இந்த நாளிலே முழுமை அடைகிறதாக இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் there are many things which does not satisfy us, but this very love of God is the answer for all our soul searching. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளான மனுஷனுடைய தேடலினுடைய அடைவு நிலைதான் இந்த இயேசுவினுடைய அன்பாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அவர்களிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும்படியாய் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கூட இந்த 29வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக அதில் பார்க்கும் பொழுது இது அத்தனையும் சகலமும் ஏன் ஆண்டவர் இப்படியா நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார் என்றால், பிரியமானவர்களே, அவரை போல தம்முடைய குமாரனை ஒப்பாக, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ ஒப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். Day by day we went through so much of situation, and in the end it is God causes everything for good, because he wants us to be set apart to become like his son Jesus Christ. பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்குள்ளாக இந்த நாளில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகும்படியாகத்தான் பலவிதமான போராட்டங்களை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த நாளிலே கூட நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் கூட நாம் நினைத்தோம் என்னென்னமோ நடக்கும் என்று சொல்லி, ஆன போதிலும் இந்த நாளிலே இந்த COVID-19 பேண்டமிக், இந்த ஒரு தொற்று வியாதி நிமித்தம் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். ஆதலால் எதுவும் இந்த நாளிலே பிரியமானவர்களே முடிந்து போகவில்லை. சரிங்களா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. மெய்யாகவே ஆண்டவர் தம்மை இந்த நாளிலே தம்மை நேசிக்கிறவர்களிடத்தில் அவர் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே எல்லாருக்காகவும் வந்தது போல உங்களுக்காகவும் அவர் வந்திருக்கிறார், நமக்காக வந்திருக்கிறார், சகலத்துக்கும் வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நாம் கேட்ட சத்தியத்துக்கு மறுமொழியாக ஒரு பாடலை நாம் பாடுவோமாக.
வாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்ததாக இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம்ம கடந்து செல்வோமாக. கம், let's move on to the closing prayer and receive our blessings. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக தெய்வமே, இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தாவே, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையை நீர் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம், செழிப்பாக்க வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறோம். Through your word, O Lord, bless us, O Lord, as we go through various circumstances in our lives, O Lord. அவ்விதமாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, கடந்த காலங்களிலே நீர் எங்களோடு இருந்தது போல எங்களுக்கு முன்பதாக இருக்கிற வாரங்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் எங்களோடு உடன் வரும்படியாக உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவர். We welcome you, Lord, as how you have been with us faithfully all this while, Lord, and we are expecting and we are welcoming you, Lord, in the coming days as well. கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு உடன் வர வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே. இந்த அருமையான நாளிலே கூட மீண்டுமாக உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய சபை இந்த கடந்த 2 வாரங்களாக நாம் இப்படியாக நாம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருகிற வாரத்தில் நாம் இப்படியாக மீண்டும் திறக்க போகிறோமா இல்லையே என்று சொல்லி நம்ம உக்ரான குழுவில் நாம் கலந்து பேசி பிற்பாடு இது உங்களுக்கு அறிவிக்கப்படும். The past 2 weeks we have closed down our church for service and other ministries due to the increasing cases in our Penang Island. In the coming days, the LCC will meet and we will come up with a decision and we will announce to you accordingly. இந்த பிரியமானவர்களே, நாம் எடுக்க போகிற முடிவுகளை உங்கள் மத்தியில் இந்த டிசிஷனை கண்டிப்பாக இந்த நாளிலே நாங்களுக்கு தெரிவிப்போம். ஸோ அது வரையிலும் நீங்கள் சற்று இந்த நாளிலே கூட பொறுமையாக இருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நாட்டு பிரதமர் அறிவித்த வண்ணமாக நம்முடைய PKPP RMCO எதிர் வருகிற டிசம்பர் 31 வரையிலும் இது தொடரவிருக்கிறது. அதை முன்னிட்டு இந்த நாளிலே கூட உங்கள் போதகராக தயவாக நீங்கள் உங்களை பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Please follow all the SOPs that has been set by our government. நம்முடைய அரசாங்கம் வைக்கப்பட்டதான எல்லா விதிமுறைகளை நீங்கள் தயவாக கடைபிடிக்குமாறு, தயவாக உங்களை நீங்கள் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே வருகிற காலங்களில் கூட நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட நல்ல நாளிலே நாளைக்கு நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தயவாக நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you all.